ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளருக்கும் இடையில் சந்திப்பு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலீனா ஜோர்ஜிவா ஆகியோருக்கும் இடையிலான நிகழ்நிலை சந்திப்பொன்று நேற்று நடைபெற்றுள்ளது. 2023 மார்ச் மாதத்தில் ஆரம்பமான 48 மாதங்கள் நீடிக்கப்பட்ட நிதி வசதிக்கு அமைவான ஒப்பந்தம் பகுதியளவில் நிறைவு செய்யப்பட்டிருக்கும் இந்த தருணத்தில் இலங்கை மற்றும் சர்வதேச நாணய நிதியத்துக்கு இடையிலான ஒத்துழைப்பை பலப்படுத்திக் கொள்வது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. உலக பொருளாதார ஸ்திரமற்ற தன்மைக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதாரத்தை தாங்கிக் கொள்ளும் நிலையுடையதாக மாற்றுவதற்கு இந்த தொடர்ச்சியாக ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். இலங்கை மக்களின் வலுவான ஆணையை பிரதிபலிக்கும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்துடன் முன்னோக்கி செல்வதற்கும் இணக்கம் காணப்பட்ட இலக்குகளை மக்களின் விருப்பத்துக்கு அமைய அடைந்து கொள்வதற்குமான தயார் நிலையை ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். நீடிக்கப்பட்ட கடன் வசதி வேலை திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள மீளாய்வுகளை சாதகமாக நிறைவு செய்வதற்கான அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை ஜனாதிபதி இதன்போது கிறிஸ்டலீனா ஜோர்ஜிவாவிடம் உறுதிப்படுத்தினார். இலங்கை நிலைபெறான ஸ்திரத்தன்மையை அடைந்து கொள்வது தொடர்பான தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒத்துழைப்பின் அவசியம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் முகாமைத்துவ பணிப்பாளருக்கிடையில் இதன்போது இருதரப்பு ரீதியாக இணக்கம் எட்டப்பட்டது. செழுமையான மற்றும் நிலையான எதிர்காலத்துக்காக ஒன்றிணைந்து செயற்படுதல் மற்றும் அந்யோன்யமான செயற்பட வேண்டியதன் அவசியமும் இதன்போது வலியுறுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்கு நடவடிக்கை. கிரியட்கொட பகுதியில் அரச காணியை போலி ஆவணங்களை பயன்படுத்தி விற்பனை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நேற்று களனி பகுதியில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்றபோது அங்கு அவர் இருந்திருக்கவில்லை என காவல்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர தொடர்பான தகவல்களை அவரது குடும்ப உறுப்பினர் வழங்குவதற்கு தவறியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் அவரது தொலைபேசியும் இயங்கவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தெரிவித்துள்ளனர். அண்ணன் தாக்கியதில் தம்பி பலி. எலபாத்த காவல்துறைக்கு உட்பட்ட அலுபத்கல பகுதியில் இடம்பெற்ற மோதலில் கூரிய ஆயுதத்தால் தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அலுபத்கல பகுதியில் இரு சகோதரர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாய் தகராறு மோதலாக மாறியதில் மூத்த சகோதரர் தம்பி மீது கூரிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளதாக விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் அலுபத்கல உடனிருள பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாக மாறியுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனான சந்தேக நபர் மனநோய்க்காக சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாயார் தெரிவித்துள்ளதுடன் சந்தேக நபர் அந்த பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரேத பரிசோதனைகளுக்காக வைக்கப்பட்டுள்ளது. தப்பிச் சென்ற சந்தேக நபரை கைது செய்வதற்காக எலபாத்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆயுர்வேத மூலிகை வளர்ப்பு மற்றும் சேகரிப்புக்கான தேசிய திட்டத்தை செயற்படுத்த தீர்மானம். ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் மூலிகை மருந்துகளின் உற்பத்தி வலையமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் ஆயுர்வேத மூலிகை வளர்ப்பு மற்றும் சேகரிப்புக்கான தேசிய திட்டத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இந்த திட்டத்தை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சு, ஆயுர்வேத திணைக்களம் மற்றும் ஆயுர்வேத கூட்டுத்தாபனம் என்பன இணைந்து செயற்படுத்துகின்றன. அதன்படி உள்ளூர் ஆயுர்வேத மருத்துவ சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்துவதற்காக உள்நாட்டு மூலிகை தோட்ட வலையமைப்பை வலுப்படுத்துவதனூடாக உள்ளூர் ஆயுர்வேத மருந்து உற்பத்தியை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அத்துடன் உள்ளூர் ஆயுர்வேத மருந்துகளின் உற்பத்திக்கு தேவையான பல மருத்துவ மூலப்பொருட்களும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலி இலக்க தகடுகள் கொண்ட வாகனத்துடன் இருவர் கைது.
தெஹியோவிட்ட மயானத்துக்கு எதிரே உள்ள உணவகத்தில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போலி இலக்க தகடுகளை கொண்ட ஜீப் ரக சொகுசு வாகனம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதுடன் உணவகத்தின் உரிமையாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சீதாவாக்கை காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது குறித்த வாகனம் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகனத்தின் இலக்க தகடுகள் அகற்றப்பட்டிருந்ததுடன் உரிமையாளர் வாகனத்தின் உண்மையான ஆவணங்களை சமர்ப்பிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி வாகனத்தின் உரிமையாளர் மற்றும் வாகனத்தை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த நபர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் ஒரே மாதிரியான இலக்க தகடுகளை கொண்ட 2 மகிழுந்துகள் சமீபத்தில் வென்னப்புவ காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. வென்னப்புவ வைகால் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் ஒரே இலக்க தகடுகளை கொண்ட 2 மகிழுந்துகளை வைத்திருப்பதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டை தொடர்ந்து 2 மகிழுந்துகளும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டு மேலதிக விசாரணைக்காக சிலாவம் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. வவுனியாவில் நாளை முற்பகல் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேட அவதானம் செலுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடுவது தொடர்பில் கடந்த மத்திய குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தின் முன்னேற்றம் தொடர்பில் நாளைய தினம் அவதானம் செலுத்தப்படும் எனவும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். நமனுகுல பகுதியில் கால்நடைகள் களவாடப்படும் சம்பவங்கள் அதிகரிப்பு. பசறை நமனுகுல பகுதியில் கால்நடைகள் களவாடப்படும் சம்பவங்கள் தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக அங்குள்ள பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் பல சந்தர்ப்பங்களில் காவல்துறையினரிடம் முறைப்பாடு அளிக்கப்பட்ட போதும் தங்களுக்கு எந்த தீர்வும் கிட்டவில்லை என அவர்கள் குறிப்பிடுகின்றனர். எனவே உரிய அதிகாரிகள் இந்த விடயத்தில் தலையீடு செய்து தமக்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என பசறை நமனுகுல பகுதியிலுள்ள பண்ணையாளர்கள் கோருகின்றனர். இலங்கையில் கடன் அட்டைகளின் பாவனை அதிகரிப்பு. இலங்கையில் கடன் அட்டைகளின் பாவனை 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன. கடந்த நவம்பர் மாதம் 19,51,654 இருந்த கடன் அட்டைகளின் பயன்பாடு டிசம்பர் மாதம் 19,70,130 அதிகரித்துள்ளது. மத்திய வங்கியின் சமீபத்திய தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது கடன் அட்டைகளின் பயன்பாடு வளர்ச்சி போக்கை காண்பித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.